மூத்த வழக்கறிஞர் திரு விஜயன் இணைப்பில் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம், இந்த திட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது சாத்தியமானதா சார்? இதுல ஒரு ரெண்டு விஷயம் கவனிக்க வேண்டியிருக்கு. அதாவது மாநில அரசு, மத்திய அரசு. மாநில அரசை 356 கீழே கலைக்கிறதுக்கு ஒரு உரிமை இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்துப்போமே, 25ல தான் இவங்க ஒரே நாடு ஒரே தேர்தலில் மத்திய அரசுக்கும் எலெக்ஷன் வைக்கிறாங்க, மாநில அரசுகளுக்கும் வைக்கிறாங்க. ஒரு 28ஆம் வருஷம் ஏதோ ஒரு மாநிலத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக 356 பயன்படுத்தி எடுத்துட்டாங்கன்னா, இப்போ அடுத்த 5 வருஷங்கிறது 30ல் தான் வரும். அப்போ 2 வருஷம் மக்களாட்சியே இல்லாம ஒரு மாநிலம் இருக்க முடியுமா? 356 பிரயோகிச்ச இடத்துல. அது நம்பர் 1. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு மாநிலத்தினுடைய சட்டத்துல பாத்தீங்கன்னாலே மாநில அரசு ஏற்றுகிற சட்டங்கிறது ஒண்ணு, மத்திய அரசு ஏற்றுகிற சட்டங்கிறது வேற. இந்த கான்ஸ்டிடியூஷனலி இந்த ஒரு டிவிஷன் இருக்குல்ல, ஒன்றிய அரசுக்கும் பிராந்திய அரசுக்கும், இந்த டிவிஷனை காப்பாற்றப்படணும்னா இது ரெண்டும் ஒன்னா இருக்கிறதுனால இது காப்பாற்றப்படுகிறதுக்கான சாத்தியக்கூறுகள்லாம் கிடையாது. ஒன்றுக்கு ஒன்று முரணானதான ஒரு இதை தான் கொண்டு செல்லும். அடுத்தது இது மக்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்காக அப்படின்னு சொல்ற போதே மக்கள் யாரும் எங்களுக்கு இப்படி இருந்தா பரவாயில்ல, நேரம் வேஸ்ட் ஆகுது எலெக்ஷன்ல, இவங்களுக்கு 2 தடவை வச்சா ஒரே தடவை வச்சா கிடையாதுன்றாங்க. இப்ப இதுக்கெல்லாம் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஒரே ஒரு முறைதான் இப்ப மாநிலங்கள்லாம் விட்டுருங்க. இப்போ சமீபத்தில் நடந்த 2018ஆம் வருஷத்து தேர்தல்ல இப்ப நமக்கு வருஷம் 2024 18ல தேர்தல்ல நமக்கு கண்டினியூஸா பாத்தீங்கன்னாக்கா 6 கட்டமா வச்சாங்க நாடாளுமன்ற தேர்தல். அப்ப ஒரே நேரத்துல வைக்காம ஏன் 6 கட்டமா வச்சாங்க? ஏன்னா இவங்களால அப்ப அவங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னாக்கா, 6த்தையும் ஒன்னா வைக்கலன்னா எங்களால மேனேஜ் பண்ண முடியாது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இந்த சட்டம் ஒழுங்கெல்லாம் காப்பாத்திட்டு தேர்தல் ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்த முடியாதுன்ற ஒரு காரணத்தை சொன்னாங்க. இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இந்தியா முழுமைக்கும் மாநில அரசு தேர்தல், மத்திய அரசு தேர்தல், இது எல்லாத்தையும் வச்சாக்க இது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் இல்லை. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 356வது பிரிவு இருக்கிற வரைக்கும், அப்புறம் இந்த எப்ப பார்த்தாலும் ராஜ்யசபாக்கு போகும்போது இந்த பிரச்சனை கிடையாது, வேற விதமான பிரச்சனை. அது நிரந்தர தேர்தல் எலெக்ஷன்ல வர்றதில்லை. அது ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ் வெளியே போவாங்க, இன்னொருத்தவங்க உள்ள வருவாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு சட்டம் நாளைக்கு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி வந்தா என்னைக்கு அமலுக்கு கொண்டு வருவாங்க? இது அமலுக்கு கொண்டு வரும்பொழுது ஏற்கனவே எலெக்டட் கவர்மெண்ட் இன்னும் காலாவதி ஆகாத கவர்மெண்ட் இருக்கும், அதை என்ன செய்ய போறாங்க? அதனால இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்கிற ஒரு காரணத்தினால ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ங்கிறதெல்லாம் மக்களுக்காக செய்யப்படுறதில்லை. எலெக்ஷன் கொஞ்ச நாளாவே இப்ப சொல்றாங்க, இந்த தடவை கூட 70 MP தொகுதியில ஃப்ராடு நடந்ததுன்னு. ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரப்பட்டுச்சுன்னா இந்த இத்தனை நடைமுறை சிக்கல்கள்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க விளக்கமா சொல்லியிருக்கீங்க. நன்றி திரு விஜயன்.